இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கள் எல்லாம் முடிச்சு வச்சு சீஸ் ஃபயர் அப்படிங்கிற வார்த்தையும் உச்சரிக்க தொடங்கினாங்க 3 வாரத்துக்கு முன்னாடி. 3 வாரம் அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் நெதன்யாகுவுக்கு காசா மக்களுடைய அழுக்குரலை கேட்காம இருக்க முடியாது. அந்த மக்கள் அழுதுகிட்டே இருக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணப்பாடு. அதன் அடிப்படையில் அவர் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் ஹமாஸ் மட்டுமல்ல, பாலஸ்தீன மக்கள் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, எதனால இந்த தாக்குதலை நடத்தினாங்கன்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. ஹமாஸ் மேலேயும் எதுவும் தப்பு இருக்கா, என்ன காரணத்தினால 2 பேருக்கு இடையில மறுபடியும் ஃபைட் நடக்க தொடங்கியிருக்கு, ட்ரம்பினுடைய நிர்வாகம் இது தொடர்பாக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சகாக்கள் டைரக்டாக இப்போ இஸ்ரேலுக்கு போயிருக்காங்களாம்ல, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஒருவருடைய உடல் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லப்படுதே, அது உண்மையா, யாருடைய உடல் அது அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் கிட்ட ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறாங்க பத்திரிகைக்காரங்க. என்னன்னா, காசாவில் மறுபடியும் அமைதி திரும்பிடுச்சு, ஆனால் வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற அந்த மேற்கு கரை பகுதியில் தொடர்ச்சியாக அட்டாக் நடத்திக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல். நீங்கள் ஜெருசலேமை எப்படி 2018 இஸ்ரேலுக்கு தாரவாத்து கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற அந்த ஏரியாவையும் பாலஸ்தீன மக்களுடைய ஆலிவ் விதைகளுக்கு ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்போர்ட்டுக்கு உலக அளவில் மதிப்பு இருக்குது. அந்த ஆலிவ் மரங்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேலுக்கு குத்தகைக்கு விட போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டாங்க. உடனே இதுக்கு ட்ரம்ப் சைட்லேருந்து சொல்லப்பட்ட பதில், நிச்சயமாக வெஸ்ட் பேங்க் தொடர்பாக எந்த முடிவும் இப்போதைக்கு எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான். பட் இஸ்ரேல் ஒரு குட்டி நாடாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுடைய மேப்பில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சின்ன நிலப்பகுதி இருக்கிறதா தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. அவங்க என்ன எக்ஸ்பாண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணப்பாடு. பட் அதற்கான நேரம் இதுவல்ல அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செஞ்சுருந்தார். இது நெதன்யாகுவை எரியிற கொள்ளியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரியான ஒரு ஸ்பீச்சாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு தான் நேற்றைய தினம் இரவில் நெதன்யாகு ஒரு ஃபுல் டே அட்டாக்கை நடத்தி முடிச்சிருக்கார். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிணைய கைதிகளை பிடிச்சிட்டு போய் ஹமாஸ் பதுங்கு குழியில் வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு சில பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு கிடச்சிருந்தது. கடைசியாக ஒரு 50லேருந்து 55 பேரை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை. அதில் 20 பேருடைய உடல் அப்படிங்கிறது அப்படியே ஒப்படைச்சிடுறோன்னு சொல்லியிருந்தாங்க. கொடுத்த வாக்குறுதியின்படி எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டாங்க ஹமாஸ். சரி, எல்லா பிணைய கைதிகளையும் விடுதலை ஆகிடுச்சாங்க. இனிமே பிணைய கைதிகளை அவங்க தவறாக பயன்படுத்தினாங்க, அவங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாங்க அப்படிங்கிற எந்த ஒரு புகாரையும் ஹமாஸ் மேலே இஸ்ரேலால் வைக்க முடியல. ஏன்னா பிணைய கைதிகள் போனவங்க எல்லாமே ஹமாஸுக்கு டாட்டா காமிச்சிட்டே போனாங்க. இதுதான் இங்கே நடந்திருக்கக்கூடிய உண்மை. அப்படி இருக்கும்போது இறந்தவர்களுடைய உடலும், அதுக்கு காரணம் யாருன்னா இஸ்ரேல் நடத்திய ஏர் ஸ்ட்ரைக் தான், நாங்கள் அவங்கள கொலை செய்யலை அப்படின்னு ஹமாஸ் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் ஒஃபீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அந்த நபருடைய உடல் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு சவப்பெட்டியில் அனுப்பிச்சி வச்சாங்க. பட் அவருடைய பெயர் தாங்கி இருக்கக்கூடிய சவப்பெட்டியில் அவருடைய உடல் இல்லை. இதுதான் இஸ்ரேலுடைய கோபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு காரணமும் இருக்குது. ஹமாஸினுடைய படைகள் பாலஸ்தீனத்தில் தொடர்ச்சியாக இயங்குவதற்கான வாய்ப்புகள் அவங்க உருவாக்கிக்கிறாங்க. ஏன்னா இந்த நாட்டினுடைய குடிமகனே நான் தான், அப்போ என்னையை வெளியில் போக சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு ஹமாஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. சரி, இது யதார்த்தமான உண்மை. இப்போது ஹமாஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னா அங்கே இஸ்ரேலிய படைகளும் இப்போ பாலஸ்தீனத்தில் காசா ஏரியாவில் முகாமிட்டிருக்காங்க. அப்போது அந்த ரோட்டில் நடந்து போகக்கூடிய மக்கள் இஸ்ரேல்காரங்கள் மீது கல்லெறிந்ததாக ஒரு தகவல். உடனே இஸ்ரேல்காரங்க கல்லை எரிஞ்சதுக்காக அந்த மக்களை சுட்டு கொள்கிறாங்க. இதுதான் இங்கே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைன்னு இன்னொரு தரப்பு சொல்லப்படுது. நீங்கள் என்பிசி, அதுக்கு பிறகு லண்டனில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் வேறு விதமான செய்திகளை பதிவு செய்கிறாங்க. இன்னொரு புறம் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சில செய்தி சேனல்கள், குறிப்பாக அல்ஜசீரா மாதிரியான செய்தி சேனல்கள் வேறு மாதிரி இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போது ஒஃபீர் அப்படிங்கிற அவருடைய பாடியை கொடுக்கல அப்படின்னு மேற்கத்திய ஊடகங்கள் சொல்கிறாங்க. ஹமாஸ் இருக்கக்கூடிய இடத்துல, பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இஸ்ரேல் சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறமும் ஏன் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை தொடர்ச்சியாக மக்கள் நடமாடக்கூடிய பகுதியில் இருக்கணும்? அவங்க தான் சீஸ் ஃபயர்னு சொல்லியாச்சுல, போக வேண்டியதானே அவங்க நாட்டுக்கு அப்படின்னு அல்ஜசீரா மாதிரியான செய்தி ஊடகங்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பிரச்சனைகளை மையப்படுத்தி தான்
நெதன்யாகு எந்த காரணத்தை வச்சு தொடர்ச்சியாக ஒரு நாள் நைட்டு பூரா அந்த மக்களை வந்து வதைமுகாம் மாதிரி ஏர் ஸ்ட்ரைக் நடத்தினாருங்கிறது தெரியல. பட் ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இதனால் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா, மேற்கத்திய ஊடகங்கள் சொல்லக்கூடிய கூற்றின்படி 9 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட். பட் அல்ஜசீராவினுடைய செய்தி நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட் மொத்தமாக 63 பாலஸ்தீனியர்கள் ஒரு இரவில் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் வந்து 65,000க்கும் மேற்பட்டவர்களுடைய உடல்கள் வந்து காசாவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. லிஸ்ட்டு வந்து ரெடி ஆகிருக்கு. இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது யாருன்னா, வேர்ல்டு வைடாக அங்கே இயங்கக்கூடிய ரெட் கிராஸ் சொசைட்டி. அதில் 17,000 குழந்தைகள் உயிரோடு தான் இருக்காங்க. ஆனால் எல்லாமே ஊனமுற்றவர்களாக அவங்கள மாற்றிட்டாங்க இஸ்ரேல். அவங்களுக்கு கை இல்லை, கால் இல்லை, கண் இல்லை, இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க. நிறையா பேருக்கு அங்கே செவித்திறன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காது கேட்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம ஊரில் தீபாவளிக்கு வெடி வெடித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் கூட வெடி வெடிச்சிருப்பீங்க. நம்ம வெடி வெடிக்கும் போது அதனுடைய சத்தம் நமக்கு இனிமையாக இருக்குது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு அது ரொம்ப பெரிய அளவில் நெஞ்சு வலியை கூட உண்டாக்கி இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் அதிக சத்தம் இருக்கக்கூடிய வெடியை வந்து வெடிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட நேரமும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. பட் போர்க்காலம் அங்கே இருக்கும்போது, அங்கே 2 ஆண்டுகளாக போர் நடந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய சத்தம் இருக்கும். அப்போது அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளுடைய செவித்திறன் அப்படிங்கிறது அங்கே பாதிக்கப்பட்டு நிறையா பேருடைய காதுகளில் வந்து அந்த கேட்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறதே இங்கே இல்லை. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, பெண்களுக்கான நாப்கின் இல்லை, உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிரச்சனையும் கூடுதலாக சேர்ந்திருக்கு. சரி, இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்ரம்ப்ல சொல்லியிருந்தாரு. ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க, இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க. மறுபடியும் இந்த ஒப்பந்தத்தை மீறுவது சரியான செயலா அப்படிங்கிறதையும் இஸ்ரேலை பார்த்து இன்னைக்கு உலக நாடுகள் கேட்குறாங்க. பட் இஸ்ரேல் சைடில் இது ஒரு பெரிய விஷயமாவே அவங்களுக்கு தெரியல. காரணம் என்னன்னா, இது வரைக்கும் சீஸ்ஃபயர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட தேதியில் இருந்து மொத்தமாக 47 முறை அந்த காசாவுக்கான உடன்படிக்கையில் இருந்து அவங்க மீறியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த சீஸ்ஃபயர் டீலை மீறுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் தான். லெபனானுக்கான போர் நிறுத்தமும் தொடர்ச்சியாக மீறப்பட்டிருக்கு. அங்கே லெபனானில் இருக்கக்கூடிய கலாச்சார சின்னங்கள் எல்லாத்தையும் அடித்து உடைச்சாங்க. லெபனானில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி ஒன்று நடக்குது. அந்த ஆட்சியை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. ஹிஸ்புல்லா அங்கே இருக்காங்க, அவங்களுடைய ஆயுதங்களை குறி வச்சு தான் நாங்கள் அட்டாக்கை நடத்துகிறோன்னு இஸ்ரேல் வந்து லெபனானில் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தொடர்ச்சியாக கொன்று குவித்து வருவது சமீப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சிரியாவிலையும் இதே மாதிரியான சுச்சுவேஷன் தான். சிரியாவில் யூதர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக சிரிய மக்கள் வந்து யூதர்களை தண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மக்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய பொறுப்புன்னு சிரியாவிலையும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் அட்டாக் நடத்துகிறாங்க. ஆக மொத்தத்தில் இஸ்ரேலால் தொடர்ச்சியாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த 3 வாரமாக ஆயில் கிரைசிஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. இப்போது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்னால ஹவுதிகள் தங்களுடைய ஏரியாக்களில் செங்கடல் ஏரியாவில் போகக்கூடிய கப்பலையும் மறுபடியும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. இதன் காரணமாக எண்ணெய் விலை அப்படிங்கிறது 6% மிடில் ஈஸ்ட் ஏரியாவிலிருந்து போகக்கூடிய எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த அப்டேட்டும் இன்னைக்கு காலையில் பார்த்தோம். ஸோ இப்படி உலகளாவிய வணிகத்தையும் இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் மக்களை பாதிக்குது. அது உங்களையும் தான் பாதிக்குதுங்கிறத மக்களாகி நீங்கள் உணர்ந்துக்கோங்க. ஸோ இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க யூதர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை கும்பிட்றாங்க. அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஒரு நாளும் கும்பிட்டது கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட்டை கொலை செய்ததே யூதர்கள் தான் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிறைய வரலாறுகள் இன்னமும் தெரிய வாய்ப்பு இல்லை. நிறையா பேர் நிறையா விஷயங்களை படிச்சுட்டு நமக்கு அதை கதைகளாகவும் அனுப்புகிறாங்க. அதை படித்து பார்த்ததற்கு பிறகு நம்ம சில விஷயங்களை கோட் பண்ணியும் நம்ம அனுப்புகிறோம். அதையும் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில உண்மைகள் புலப்படும் அப்படிங்கிறது நானும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, லெபனானில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்களே, அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டால், லெபனானில் ஆள் இல்லாத விமானங்கள் ஒன்று கிராஸ் பண்ணி போகுது. அந்த ஆள் இல்லாத விமானத்தை அடிக்கடி வந்து லெபனானில் இருக்கக்கூடிய பீஸ் மேக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அட்டாக்கை வந்து நாங்கள் நடத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை பற்றி எந்த விதமான கவலையுமே இல்லாமல் ஐநாவினுடைய அமைதி காக்கக்கூடிய படையின் மீதும் அட்டாக் நடத்திருக்காங்க இஸ்ரேல், எங்கே லெபனானில். இதன் காரணமாக ஐநாவினுடைய அமைதி காக்கும் படை என்ன பண்ணுறாங்க, அந்த ஆள் இல்லாத விமானம் இஸ்ரேலுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டும் கிடச்சிருக்கு.
ரெண்டாவது, ஒரு நபருடைய உடல் கிடைக்காததுனால தான் இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக அந்த ஒரு நாள் இரவு முழுவதும் வந்து போரை பண்ணுறாங்க அப்படின்னு இஸ்ரேல் சைடில் சொல்கிறாங்கல்ல. அதற்கு அல்கசாம் பிரிகேட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்ககிட்ட வந்து பிணைய கைதியினுடைய ஒரு உடல் வந்து இருக்குது, அதை வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணோம். பட் வந்து இஸ்ரேல் சைட்லேருந்து கனரக வாகனங்கள் எங்களுடைய ரஃபா எல்லையை தாண்டி உள்ளே வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, எய்டு பொருட்கள் உள்ளே வருவதற்கான அனுமதியையும் அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த உடலை அனுப்பணும் அப்படின்னா கனரக வாகனங்கள் வேகணும். ஸோ அதற்கான வாய்ப்பை இஸ்ரேல் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா நாங்கள் அனுப்ப ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறதையும் அல்கசாம் பிரிகேட்ஸ் இப்போ சொல்லியிருக்காங்க. அல்பனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க யூஎனுக்கான ஒரு பீஸ் கீப்பர் அந்த மாதிரி சொல்லலாம், அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்டவங்க தொடர்ச்சியாக காசாவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது காசாவில் நடந்திருப்பது ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்களுடைய உரை ஐக்கிய நாடுகள் சபையில், நிரந்தர சபையில், பொது சபையில் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்க போகிறாங்க. அது எங்கிருந்து அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் நெல்சன் மண்டேலாவினுடைய மிக முக்கியமான ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. அந்த பிளேஸில் வச்சு தன்னுடைய ஸ்பீச்சை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் செட்டப் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி அவங்களுடைய பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் மண்டேலாவினுடைய ஒரு இன வெறிக்காக போராடினவர், இனத்தினுடைய உரிமைக்காக போராடியவர், அனைவரும் சமம் அப்படிங்கிற வார்த்தைக்காக போராடிய நெல்சன் மண்டேலாவினுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அவங்க உரையாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு எதிராக? இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களுடைய உரை இறக்க போகுது அப்படிங்கிறாங்க. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸையும் அவங்க விமர்சிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல். தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகள் வந்து நெதன்யாகுவை தன்னுடைய நாட்டுக்குள்ளே வந்தார் அப்படின்னா கைது பண்ணுவோம் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெதன்யாகுவினுடைய இறுதி கட்டம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது தன்னுடைய இறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியவங்க இந்த காசா மக்கள் தான், தான் சாகிறதுக்குள்ளே எவ்வளவு மக்களை சாகடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நவீன கால ஹிட்லராக மாறி இருக்கிறார் இந்த நெதன்யாகு. ஹிட்லருடைய வார்த்தையும் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். மீதி யூதர்களை நான் விட்டு செல்கிறேன். நான் ஏன் அதிகமான அளவில் யூதர்களை கொலை செய்தேன் அப்படிங்கிறத இந்த மீதி இருக்கக்கூடிய யூதர்கள் உங்களுக்கு நிரூபித்து காட்டுவார்கள் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ மறுபடியும் ஒரு தடவை நினைவுபடுத்தி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.